என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஐஷு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலோட சீசன் 2 பிரபல சேனல் வாங்க இருக்காங்களா, வாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் வழியா பிரபலமான ஐஷு அவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் உருவானாலும் ஒரு சில பிரச்சனைகளும் வந்துச்சு. நிறைய பேர் ஐஷு அவங்களுக்கு ஆதரவா இதெல்லாம் கடந்து வாங்க அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. அதே போல பிக் பாஸ் மட்டும் லைஃப் கிடையாது, அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறதுல கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாங்க. அதே போல நிறைய பேர் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த பிறந்த நாளுக்கு நிறைய எனக்கு பரிசுகளும் வந்திருக்கு. இவ்வளவு லவ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு மறக்க முடியாத பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவங்க ஒரு போஸ்டர் பதிவிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியும் ஐஷு அவங்க சொல்லி கூடவே புகைப்படங்களையும் வீடியோவையும் பதிவிட்டு இருந்தாங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் ஐஷு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இருக்காங்க. நிக்சன் ஐஷு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபேன் பேஜ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபேன் பேஜ்ல எல்லாம் ஐஷு அவங்களுடைய வீடியோவை ரொம்பவே அழகழகா எடிட் பண்ணி இப்ப வரைக்குமே ரசிகர்கள் அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்கு, எதிர்நீச்சல் சீரியலோட சீசன் 2 வர இருக்கா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க நிலையில எதிர்நீச்சல் சீரியலோட சீசன் 2 வர இருக்கு. ஆனா வேற ஒரு பிரபல சேனல் தான் இப்ப திருசெல்வம் சார் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சீரியலோட சீசன் 2 வந்து அவங்களுடைய சேனலுக்கு கொண்டு வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. எதிர்நீச்சல் சீசன் 2ல சக்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா அடுத்து கதையை நகர்த்த இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வெளியாகி இருக்கு. கண்டிப்பா சக்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஆனா சமூக வலைதளத்துல இப்ப இது ரொம்பவே அதிகமா பகிரப்பட்டு வருது. பிரபல சேனல் தான் எதிர்நீச்சல் சீசன் 2 வாங்க இருக்காங்க. ஆனா திருசெல்வம் சார் இன்னுமே எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அப்படி கதையை கொண்டு போனாலும் சக்தி கதாபாத்திரம் தான் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே இப்ப எதிர்நீச்சல் சீரியல் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருந்த சேனல்ல எதிர்நீச்சல் அளவுக்கு ரொம்பவே நல்ல சீரியல் ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகள்ல தீவிரமா இறங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வெளியாகி இருக்கு. சீரியல் ரசிகர்கள் எல்லாம் எதிர்நீச்சல் சீசன் 2க்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போலதான் வாணி ராணி சீரியல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல சீரியல். இந்த சீரியல்ல அருண்குமார் அவரும் நீலிமா அவங்களும் நடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப வானத்தை போல சீரியல்ல என்ட்ரியாக இருக்காங்க. வானத்தை போல சீரியல்ல அருண்குமார் அவரும் நீலிமா அவங்களும் கௌதம் திவ்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல என்ட்ரியாக இருக்காங்க. இது அவங்களுடைய சமூக வலைதளத்துல அவங்களே சொல்லி இருக்காங்க. 9 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த ஜோடி சன் டிவில வர்றது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இவங்க ரெண்டு பேருடைய கதாபாத்திரத்துக்கும் நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க. அடுத்து குக்குவி கோமாளியில இருந்து திடீர்னு விலகுன நாஞ்சில் விஜயன் அவரு ஏன் வந்து அந்த சேனல்ல இருந்து விலகுன, இனி ஏன் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. உண்மையில அவருக்கு வந்து அங்க சரியான அங்கீகாரம் கிடைக்கல. நான் பேசுற பல விஷயங்களை எடிட் பண்ணிடுறாங்க. இத பத்தி கேட்டாலும் சரியான பதில் கொடுக்கறது இல்ல. அடுத்த எபிசோடுக்கு என்ன கூப்பிடுவாங்க, இருந்தாலும் அதுக்கும் பதில் இல்ல. நான் என்ன கண்டென்ட் தரலையா அப்படின்னு நிறைய முறை தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கேட்டா அதுக்கு அவங்க பதில் கொடுக்கல. அதனாலதான் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.